நிறைய வாழைப்பழம் இருந்தது. என் பையன்கிட்ட இருந்து காப்பாத்தி அது சப்பாத்தி மாவோட பிசையறதுக்குள்ள எனக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. இல்லைன்னா அவ கையிலே பஞ்சாமிர்தம் ஆக்கிடுவான். எப்பயுமே வந்துட்டு பச்சை பால் வாழைப்பழம்லாம் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி கலக்கும் போது அதோட மாவோட ஃப்ளேவர் தான். நல்லா சாஃப்டா வரும். அது நம்ம வந்துட்டு வெளியே வச்சா கூட அவ்வளோ சாஃப்டா தான் இருக்கும். முன்னாடிலாம் எனக்கு சப்பாத்திலாம் வரவே வராது. என்னதான் பண்ணாலுமே அது பிளேட்டு மாதிரி உடையும். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ரொம்ப நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு காம்பினேஷனாக கறி குழம்பு தான். என்னதான் சப்பாத்திக்கு சாம்பார்லாம் சாப்பிட்டா அது 2 சப்பாத்தியை தொண்டைக்குள்ளே இறக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். இதே கறி குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ தான் ஞாபகம், ஐயோ சப்பாத்தி உருட்டுற கட்டை எங்கடான்னு தேடி 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 ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். சைடில் குக்கரில் விசில் அடங்கினோடனே நானும் டேஸ்ட் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டைமில் சுட சுட சப்பாத்தியை தேய்ச்சி அழகாக போட்டு பிளேட்டில் அழகாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுக்கலான்னு போகிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் தூங்கிட்டார். எனக்கு பக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்